மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரைமி அப்பளம் வழங்கும் வா தமிழாவா. கோப்ரஸட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பனியன் மற்றும் இன்னர்வேர். அசோசியேட் பார்ட்னர் லூயி மிட்டாய் அண்ட் ரசாய் மற்றும் அர்ஷா டைல்ஸ். கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எல்லாரும் கேட்ட ஒரு பழமொழியாக இருக்கும். தமிழர் வாழ்வு என்பது வேலை செய்வது, பணம் சேர்ப்பது, அதில் ஒரு வீடு கட்டுறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது. இதை தவிர வேறு எந்த சிந்தனை, வேறு செலவு, நீங்கள் வந்து ஒரு சுற்றுலா போகிறதோ, ஊர் சுற்றுவதோ, நண்பர்களை செலவழிப்பதோ, பொது தர்மகாரியங்களை செலவழிப்பதோ, எல்லாமே இது ரெண்டுக்கு அப்புறம் தான். அதுவும் குறிப்பாக கல்யாணம் பண்ண ஒருத்தருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா, பொம்பளை பிள்ளையை வச்சுருக்க, கல்யாணத்துக்கு பணம் சேர்க்காமல் இவ்வளோ பணத்தை செலவழிக்கிற அப்படின்னு சொல்லியே எதற்காகவும் பணம் செலவழிக்க விடாமல் அனுபவிக்க விடாமல் வச்சுருப்பாங்க. ஆடம்பரமாக நடத்தி அதன் பிறகு அந்த கடனை பல நாள் கட்டிக்கிட்டே இருந்தவன் பல பேர் இருக்காங்க அந்த நாட்டில். ஆனால் பணம் இருக்க ஒருத்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இல்லை, திருமணம் என்பது ஒரு முறை, எல்லா உறவுகளையும் கூட்டி எல்லாரும் கூடி இன்பமாக இருக்கக்கான ஒரே ஒரு நிகழ்வு. அதில் போய் நம்ம சிக்கனம் பண்ண வேண்டாம், எல்லாரும் நல்லா செலவழித்து சொல்லுவோம், இருந்துட்டு போகிறோம். இருக்குல்ல பணம் இருக்கத்தான் செலவழிக்கிறேன், நான் கடன் வாங்கியா பண்ணுறேன், நான் சின்ன வயசுல சேர்த்து அதுக்காக தான் அப்படின்னு நினச்சி ஆடம்பரமாக திருமணம் செய்வது சரின்னு நினைக்கிற ஒரு சாரார் இருக்காங்க. இன்னொரு சாரார் அந்த பணத்தை ஏன் அப்படி செலவழிக்கணும், நம்ம சிக்கனமாக செலவு பண்ணி திருமணத்தை எளிமையாக நடத்தி அந்த பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தா வாழ்நாள் முழுக்க பிள்ளை அந்த பணத்தை வச்சுக்கும். அப்படி இரு சாரார் இருக்கும்போது இன்றைக்கி நம்ம வா தமிழாவாவில் பேச நினைத்தது திருமணத்தை வந்து ஆடம்பரமாக செலவு செய்து நடத்தலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சாராரும், இல்லை அது அவசியம் இல்லை, மிக எளிமையாக நடத்தணும்னு சொல்கிற மறுசாராரும்னு கூடியிருக்கோம். உங்களுடைய திருமணம் எவ்வளவு ரூபா செலவழித்து நடத்துனீங்க? 50 லட்சம் ரூபா. 50 லட்ச ரூபா. ஓகே. 2020 என் பையனுக்கு 50,60,000 ரூபா சுத்தமாக எக்ஸாக்டாக எழுதி வச்சிருக்கேன் சார். என்னுடைய மேரேஜ் வந்து 9 lakhs செலவாயிருச்சு சார். 9 lakhs செலவு, பெரிய செலவு வச்சிருக்கீங்க. ஓகே. 2019 25 lakhs. 25 லட்ச ரூபா செலவு கல்யாணம் பண்ணீங்க. என்னோட கல்யாணத்துக்கு வந்து 15 லட்ச ரூபா செலவாச்சு. இப்போ 2023 என் தம்பிக்கு கல்யாணம், அதுக்கு ஒரு 40 லட்ச ரூபா எஸ்டிமேட் போட்டிருக்கோம் சார். 40 லட்சம் எஸ்டிமேஷனா? ஆமாம். என்னுடைய கல்யாண செலவு மட்டும் 25 lakhs. ஓகே. 40 lakhs செலவு பண்ணுவாங்க சார். 40 லட்ச ரூபா செலவழிச்சிங்க. ஓகே. 35 லட்ச ரூபா செலவு பண்ணோம் ஒரு சீருக்கே. சீர் கொண்டு அப்போ திருமணத்துக்கு மொத்தத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? இல்லை, அது சேர்த்தா மறுபடியும் ஒரு 45 லட்ச ரூபா வரும். அப்போ மொத்தம் 80 லட்சமா? ஆமாம். அதான் கேட்குறேன், அது தெரிஞ்சு தான் சொல்கிறேன். என்னுடைய ஒரே மகளுடைய திருமணம் ஒரு 35லேருந்து 40 லட்சத்துக்குள்ளார செலவு பண்ணியிருக்கோம் சார். 35 40 செலவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து திருமணத்திற்கு செலவு செய்யலாம்னு நினச்சவங்க. நீங்கள் திருமணத்துக்கு செலவு செய்யக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? ரொம்ப எளிமையாக நடத்தினா போதும் திருமணத்தை. உங்களுடைய திருமணத்திற்கு வீட்டு விழாவுக்கு எவ்வளோ செலவானுச்சு சார்? என்னோட மேரேஜ்க்கு வந்து 5 lakhsக்குள்ளே தான் செலவாச்சு. 5 lakhsக்குள்ள. ஓகே. நான் மருத்துவராக இருக்கேன். என்னுடைய திருமணம் ஆகி ஒரு வருடம் ஆக போகுது. எனக்கு வந்து 15,000 ரூபா எஸ்டிமேட் போட்டேன், 17,000 ரூபா செலவு பண்ணேன். பட்ஜெட் கூட போயிட்டீங்க, 2000 ரூபா. ஆமாம். என்னோட கல்யாணத்துக்கு தாலி, பட்டு சேலை இது ரெண்டும் சேர்த்து மொத்தமாக 50,000 ரூபாய் செலவாச்சு. அவ்வளோதான், பெரிய செலவுலாம் ஒன்றும் இல்லை. சொந்த பந்தங்கள் எல்லாம் குலதெய்வம் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். ஓகே. என்னோட திருமணத்துக்கு சார் ஜுவல்ஸ் இல்லாமல் திருமண செலவு மட்டும் நான் 1.5 லட்ச ரூபாயில முடிச்சிட்டேன். 1.5 லட்ச ரூபாயில முடிச்சிங்களா? ஓகே சார். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கல்யாணம் சார். மேக்ஸ் வாத்தியார் சார், அவனுக்கு கல்யாணம் கூட்டல் பெருக்கல் வகுத்தல்னு போட்டு 30,000 பண்ணிட்டான் சார். ஒரு எக்கனாமிக்ஸ் வாத்தியாருங்க சார், அவன் வந்து எக்கனாமிக்ஸ் பத்திரிக்கை கூட அடிக்கலைங்க சார். மேரேஜ் மட்டும் ஒரு 15,000 பண்ணி முடிச்சிட்டாங்க சார். அதே மாதிரி ஒரு என்ஜினியரிங் சார், அவனும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிடில் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கோயிலில் மட்டும் கல்யாணம் பண்ணினேன். இவங்க 3 பேரோட கல்யாண செலவு டோட்டலாக 1 lakh தான் சார். கல்யாணம் எவ்வளோ ஆச்சு? எனக்கு ஒரு 30,000 ஆச்சு சார். 30,000? நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கேங்காக சுற்றுறீங்களா அப்படியே? இல்லைங்க சார், கணக்கு போட்டு வாழணும் சார். இப்போ எங்கள் பாப்பாவுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன், ஆனால் செலவழிக்க எனக்கு பிடிக்கல. சேர்த்ததுல எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒரு 15 லட்சம் வச்சிருக்கிறேன். ஆனால் 15 லட்சம் செலவழிக்க வேண்டாம். நகை கூட போட மாட்டேன். அவளுக்கு ஏதாவது ஜுவல்ஸும் வாங்கிட்டோம் இது விற்கிறது. அந்த பாப்பாவுக்கு தெரியுமா? பாப்பாவுக்கு தெரியும், அவங்க மேலே பிக்சரில் போடணும். அவள் லைஃபுக்கு நல்லா இருக்கணும். பின்னால் நாங்கள்லாம் அனுபவித்தோம், எங்களோட அனுபவத்தை தான் அவங்களுக்கு. இப்போ எவ்வளோ செலவழிக்கலாம் இருக்கீங்க? நான் வந்து கோவிலில் கூட கட்டட்டும், ரிஜிஸ்டர் மேரேஜ்னா பண்ணட்டும், நான் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன். பொண்ணு பிடிச்சா கட்டிக்கோங்க, என்னால் செலவு பண்ண முடியாது. ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன், ஒரு பைசா பண்ண மாட்டேன். அவள் பணத்தை அப்படியே ஒரு பைசா கூட செலவு பண்ணா கல்யாணம் நடக்காதுல்ல? ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? ரிஜிஸ்டர் மேரேஜ் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? ஒரு கோவில் வச்சு, சொந்த ஊரில் கோவில் வச்சு கட்டலாம். இன்னும் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடலாம், அவ்வளோதான். ஓகே. கீழே ஐயாட்ட கொடுங்க. எங்கள் கிராமத்தில் கிட்டத்தட்ட 10-12 ஊர்கள் இருக்குது. 1000 பத்திரிக்கை அடிப்போம், 3 வேளை சாப்பாடு போடுவோம். ஆனால் வந்து அந்த காலத்தில் 1 லட்சம், 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய கல்யாணம் நடந்துச்சு 1 லட்சம். இப்போ அது 10 லட்சம். ஆண்கள் கல்யாணமாக இருந்தால், பெண்கள் கல்யாணமாக இருந்தால் அதுவே டபுள்.
20 லட்சம். இது வந்து ஊர் கட்டுப்பாடு மாதிரி வச்சு நடத்துறீங்களா? ஆமாம், அங்கே வந்து கட்டுப்பாடாகவே வந்து எல்லாரும் வேஸ்ட்டான செலவழிக்கக்கூடாது. சார் ரீசெண்டாக என்னோட வெட்டிங் ஃபெப்பில் நடந்துச்சு. ஸோ இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லானில் வெட்டிங் வச்சுருந்தோம். ஓகே. ரெண்டாவது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணது கேட்ரிங்கில். ஸோ கேட்ரிங் வந்து எனக்கு என்ன பிளான் இருந்துச்சுன்னா, சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட ஃபுட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 125 டிஷ்ஷஸ் இருந்துச்சு. 125 வகை சாப்பாடா? அது என்கிட்ட மெனு கார்டு கூட இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஒரு கெஸ்ட் உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா நாங்க வந்து மெனு கார்டு கொடுத்துட்டோம். அது வாங்கி வாசிங்க. நீங்க இப்போ இதுல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. அது வெல்கம் ட்ரிங்க்ஸ்ல ஒரு 8 வெரைட்டி போட்டோம் சார். வாட்டர்மெலன், லெமன் மின்ட், ஆரஞ்சு, சுகர் கேன், கிரேப்ஸ், தென் ப்ளூ கஸ்கா அண்ட் மஸ்க் மெலான், மொசம்பி இதெல்லாம் போட்டோம். ஸோ இந்த சூப் வெரைட்டி, சாலட்ஸ் ஒரு 37 சாலட்ஸ், அதுக்கப்புறம் 37 வெரைட்டிஸ். சரி. ஸ்டார்டர்ஸ்ல ஒரு 49 வெரைட்டி, ஸ்வீட்ஸ்ல வந்து ஒரு 15 போட்டிருக்காங்க சார். அப்புறம் சிப்ஸ் வெரைட்டிஸ், ரோட்டி அண்ட் அந்த சப்ஜி, அப்புறம் பிரியாணி வெரைட்டிஸ். பிரியாணி என்ன? பிரியாணில வந்து ஜாக் ஃப்ரூட்ஸ் பிரியாணி, பலாக்காய் பிரியாணி, அப்புறம் வாங்கி பாத், அதெல்லாம் கர்நாடகா டிஷ்ஷஸ். அதுக்கப்புறம் புதினா ரைஸ், பிசிபலாபாத், வத்த குழம்பு ரைஸ். சைனீஸ் ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபரண்ட் நூடுல்ஸ். சைனீஸ் இது 4 ஸ்டேட் சவுதர்ன் ஸ்டேட்ல எங்க வருது? அது தனியா. அது தனியா. இந்தியா விட்டு வெளியே அது. சோ கொஞ்சம் கான்டினென்டல் கொண்டு வரணும்னு சொல்லி. ஏன்னா சைனீஸ் நூடுல்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்ல சாப்பிட முடியாது, அதனால இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா சார்? ஓகே. சைனீஸ்ல என்னென்ன? சைனீஸ் வந்து ஹில்டன் நூடுல்ஸ். சோ ஃபேமஸ் இல்லையா ஹில்டன் நூடுல்ஸ். அண்ட் இண்டோ சைனீஸ் நூடுல்ஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், பேபிகார்ன் மஞ்சூரியன், ஃப்ரைட் இட்லி மஞ்சூரியன். அப்புறம் அந்த இன்டர்நேஷனல் கான்டினென்டல் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இந்த சீஸி மஷ்ரூம் பீஸா வெரைட்டிஸ்லாம். சவுத் இந்தியன் சாப்பாடு சொல்லி மெதுவா சைனீஸ் சேர்த்தீங்க. சைனீஸ் சேர்த்து சரி பரவாயில்ல ஏஷியன் நினைச்சுக்கிறதா, இப்போ அதுக்குள்ள கொண்டு வந்து பீட்சாவை சேர்க்குறீங்க, இட்டாலியன் மொத்தமா. ஓகே. அப்புறம் வந்து டிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு வந்து பிளேஸ்க்கே வந்து சர்வ் பண்ற மாதிரி. ஓகே. இப்படி மொத்தமா நம்பர் அடிச்சு எத்தனை அடிச்சு இந்த பக்கம் இருக்கு? அடுத்து என்ன கடைசி நான் எத்தனை பக்கத்துக்கு எடுத்து தொகுதிக்கு ஒன்று கணக்கா? தமிழ்நாட்டில் 234 தொகுதி, 234 சாப்பாடா? இப்போ திருமணத்தை இவர்கள் விமர்சையாக நடத்தியவர்கள் சொல்றாங்கல்ல, உங்களுடைய எளிய திருமணத்தில் உணவு என்னவாக இருந்தது? எங்கள் திருமணம் ஒரு 200 பேரை கூப்பிட்டு பண்ணியிருந்தோம். மொட்டை மாடியில் தான் பந்தல் போட்டு பிளான் பண்ணியாச்சு. சமையல் வந்து பொருட்கள் வாங்கி கொடுத்து. எந்த வருஷம் நடந்துச்சு கல்யாணம்? 2022. இப்போதான் 22 200 பேருக்கு சாப்பாடு செலவு 17,000 ரூபா தான். அதுக்கே 17,000 ஆயிருமே செலவே. அந்த பொருள் வாங்கினது பந்தல் போட்டது தான் அந்த 17,000 ரூபா ஆச்சு. ஸோ அந்த பிரியாணி ஒரே டிஷ் தான், வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணின்றதுக்கு செஞ்சுட்டு ரைத்தா ஒரு சின்ன கிரேவி மாதிரி செஞ்சாச்சு. அவ்வளோதான் எங்களோட ஃபுட்டு. வந்தவங்க எல்லாம் ஹாப்பியா சாப்பிட்டு போனாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். 17,000 ரூபாய்க்கு நீங்க 200 பேருக்கு சாப்பாடு போட வாய்ப்பே கிடையாது மேடம். நீங்க பொருள் வாங்கி கொடுத்து பண்ணியிருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்றது ரைட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சமைக்க முடியாதுல்ல 200 பேருக்கு. சமைச்சது எங்க நண்பர், சமையலுக்கு பொருள் வாங்கினது நாங்க தான். வாங்கின செலவு, பந்தல் போட்ட செலவு, இது மட்டும் தான் நாங்க பண்ண செலவு. வேற எதுக்குமே செலவு பண்ணல. உணவுத்துறையை சேர்ந்த ஒரு ஆளு தான் 17,000 ரூபாய்க்கு 200 பேருக்கு பொருள் கூட வாங்க முடியாது. நீங்க சொல்ற அதே வருஷம் இல்ல 200 பேருக்கு என்ன சாப்பாடு போட்டோங்கிறது இல்ல. என்னமோ சார் அவங்க ஒரு அரிசி வாங்கி ஒரு பிரியாணி போட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாராலையுமே நம்ப முடியாது சார். உங்களுடைய எளிய திருமணத்தில் உணவு என்னவாக இருந்தது? கோவிலில் கல்யாணம் பண்ணோம். பக்கத்தில் கடையில் சாப்பாடு ஒரு 100-110 பேர் தான் வந்தாங்க. எங்களுடைய சாப்பாட்டு செலவே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா தான். என்ன பண்ணீங்க? சாப்பாடு என்ன பண்ணீங்க? தோசை, இட்லி, பொங்கல். ஓகே. அவ்வளோதான் சாப்பாடு கொடுத்த கல்யாணத்துக்கு. எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா எங்களுடைய அன்பை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. வந்தவங்கிட்ட நம்ம பேசணும்னாவே போதும். சும்மா என்ன நம்ம சொல்லக்கூடாது. ஊரில் வந்து 10 பேர் 100 பேரை கூப்பிட்டு வரவங்களாம் வாங்க நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க அப்படி கேட்டு பேசுறது தான். ஊருக்கு போன கூட என்ன சொல்லுவோம், இப்போ கல்யாணத்துக்கு அங்கேருந்து கிளம்பி திருச்சியிலேருந்து போகிறோம், நம்மளை வரவனை வாங்கன்னு கும்பிட்டு உட்கார வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். கடைசியில் சாப்பிட போனால் ஒரு இட்லி. கூட்டம் அதிகமாக கூடும்போது கண்டிப்பாக கவனிக்க முடியாது. நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறது கல்யாண வீட்டுக்காரனோட பேசுறதுக்கு இல்லை, கல்யாண வீட்டுக்காரனோட எல்லாரும் பேசவே முடியாது. கண்டிப்பாக. திருமணத்துக்கு போகிறது இந்த திருமணத்துக்கு உங்களை போல வந்திருக்கிற இன்னொருத்தரோட பேசுறதுக்கு. கண்டிப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நம்ம நேரடியாக கவனிக்கிறாங்கன்னு இந்த அம்மா கல்யாணம் நடத்துகிறாங்க. நேரடியாக வர்றவங்களாம் இவங்களே பார்க்க போகிறது இல்லை. இவங்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருப்பாங்கல்ல, இவங்களுடைய இன்னொரு அத்தை வந்திருப்பாங்கல்ல, அந்த அத்தையோட உட்காந்து பேசுறது தான் போகிறாங்க. கண்டிப்பாங்க. அப்படியும் நீ பொத்தாம் பொதுவில் வந்து யாரையுமே கவனிக்க முடியாது. எல்லாம் எந்த கல்யாண வீட்லையும் எந்த விசேஷத்துலையும் எந்த மாநாட்டிலையும் யாரையும் கவனிக்க முடியாது. ஆடம்பர திருமணத்தில் கவனிப்புன்றது குறைவுங்க. இருங்க. திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தியது வகையில் இதற்கு நான் ரொம்ப அதிகமாக செலவு செஞ்சேன் சொல்லுவீங்க. ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று கொடுத்தோம் சார்.
ஒரு ஃபேமிலிக்கும் எங்கள் ஓன் லைக் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னால் இந்த ஃபேமிலிக்கே ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்தோம். ஸோ எல்லாரும் அந்த பிரைட் அண்ட் பிரைட் குரூம்க்கு மேட்சாக வர மாதிரி அந்த என்டையர் ஃபேமிலி தெரிகிற மாதிரி ட்ரெஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என் டாட்டருக்கு ப்ளூ சூஸ் பண்ணியிருந்தோன்னா என்டையர் ஃபேமிலிக்குமே அந்த ப்ளூ கலர் தான் அவங்க அந்த மீன் சாரியாக இருக்கட்டும், இது வேறு ஏதாவது ஃபுல் ஃப்ராக் எதுவாக இருந்தாலும் அது அதாவது ரொம்ப க்ளோஸ் மேட்சிங். அது டிஃப்ரெண்ட்டாகவே தெரியாது அந்த கலர் பேலட்ல. ஆமாம், அதே மாதிரி. சரி, அந்த உடைகளுக்கு எவ்வளோ செலவானுச்சு? ட்ரெஸ்ஸுக்கு மாத்திரமே மோர் தென் 3 to 4 lakhs ஆச்சு சார். சரி. அது இல்லாமல் அவங்கள இன்வைட் பண்ணும்போது எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் ஒரு 10,000 அப்படி பத்திரிக்கை வைக்கும் போது கொடுத்தோம். இதில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு இடம் எதுன்னா கிராண்ட்னஸ்ல பத்திரிக்கை கொடுக்கும்போது பணம் கொடுத்துருவீங்களா? பணம் கொடுத்துருவோம். ட்ரெஸ்ஸுக்கா? அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருவோம். பட் அவங்க பசங்களுக்குலாம் நாங்கள் வாங்கிட்டோம், ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். அது எல்லாம் ரொம்ப எக்ஸாக்ட். எவ்வளோ பேர் நெருக்கமாக அந்த சொந்தம்? எவ்வளோ பேர்? என்னோட கூட பிறந்தவங்க 5 sisters. சரி. என் ஹஸ்பண்டோட பிரதர்னா அவங்க சைடில் ஒரே ஒரு பிரதர், அதனால அவங்க ஃபேமிலி. இவங்களுக்கு வந்து அந்த 10,000. அடுத்த சொந்தத்துக்குலாம் அது கிடையாது. அது கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ்க்குலாம் கொடுத்தோம் நாங்கள். என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கலீக்ஸுக்கெல்லாம் நான் ரொம்ப அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு அது கொடுத்தேன். கலீக்ஸ்க்கு ஃபுல்லாக பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி சாரி அந்த மாதிரி எடுத்தோம். அதுவுமே இந்த கணக்கு 4 லட்ச ரூபா வந்துருச்சேம்மா? அதை தான் சார் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் என்ன கணக்கில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் பார்த்துங்க. நீங்கள் வந்து மொத்தமாக ட்ரெஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபா ஆச்சு. நீங்கள் அப்புறம் பொண்ணுக்கு வந்து ஜாக்கெட்டு தச்ச வகையில் மட்டும் 1 லட்ச ரூபாங்கிறீங்க. அப்புறம் 10,000 கொடுத்தேன். ஆஃபீஸில் 10 பேர் கொடுத்தேன். என் கூட பிறந்த தங்கச்சி 5-6 பேர் 10 குடும்பம் அதுக்குள்ள கொடுத்தேன். மாப்பிள்ளை என் வீட்டுக்கார குடும்பம் 10 பேர் கொடுத்தேன். நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டே 50 பேர் வந்துருச்சு. அதுக்கு 10,000 கணக்கே 5 லட்ச ரூபா ஆச்சு. ரவுக்கு 1 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா. அது போக மிச்சம் எங்க ஃபேமிலிக்கு வரைக்கும் தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த 3 லட்சம் சொன்னது. ட்ரெஸ் வகையில் ஒரு 7-8 லட்ச ரூபா செலவாயிருக்கும். அதுக்கு என்ன பிரிச்சோம்னா தெரியும், கொஞ்சம் கூட வரும். ஆனால் கொஞ்சமாக அது நெருக்கி சொல்லுங்க. நீங்கள் எய்த்தாப்பில் ஒருத்தர் 17,000 ரூபாய்க்கு சாப்பாடு பண்ணோம்னா அதே எப்படி 17,000 ரூபாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் ஆளுக்கு 10,000 ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்தேங்கிறீங்க. ஆனால் குடும்பம் 3 லட்ச ரூபாங்கிறீங்களே. இப்போ ஒரு 7 லட்ச ரூபா ட்ரெஸ்ஸுக்கு ஆயிடுச்சு. எடுத்துக்கோங்க சார். எங்கள் ஃபேமிலிக்கு நான் 3 லட்சம், அதாவது என் சிஸ்டர்ஸ் அது மாதிரி தான் நான் சொல்றது. மற்றவங்க எல்லாம் ஓகே. பட் வேற யாரு தன் திருமணத்தை விமர்சனம் நடத்துவதற்கு இதெல்லாம் செலவழிச்சேன்னு? சார், என்னோட மேரேஜில் வந்துட்டு காஸ்டியூம்ஸ் ஜுவல்ஸ்க்குலாம் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் சார். சொர்க்கத்தில் தான் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு நாங்கள் செட்டில் சொர்க்கத்தையே கொண்டு வந்தோம் சார். எங்கள் செட்டில் அதுக்கு எவ்வளோ ஆச்சு அந்த அலங்காரத்துக்கு? சார் 12 lakhsக்கு மேலே வந்துச்சு சார். அந்த செட்டு மட்டும் போடுறதுக்கு மட்டும் சார் 12 லட்சத்துக்கு மட்டும் அந்த சொர்க்கத்தை நாங்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அது வேற ஃபோட்டோஸ், அந்த வீடியோ அதெல்லாம் செலவு தனி, அதெல்லாம் வேற சார். அதெல்லாம் சொர்க்க கணக்கில் வராதுல்ல. அந்த சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த சொர்க்கமே இருந்தது சார் அங்கே. இன்னமும் அந்த மெமரிஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது. நான் எடுத்து பார்ப்பேன், என்னோட பேபி எடுத்து பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப அது லவ்லியான மெமரிஸ். ஒரு வரைக்கும் திருமண சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுனா நிச்சயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு பண்றது. ஆமாம் சார், அதான் உண்மை. அவங்க என்னைக்கா இருந்தாலும் அந்த ஒரு டாட் ஏமாற்றத்தில் இருக்கலாம். ஓகே. என் வீட்டு திருமணத்தை விமர்சனம் நடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் செலவழிச்சேன்னா இதெல்லாம் சொல்லுவீங்க? அந்த சார் 2014 மேரேஜ் நடந்தது சார். அந்த டைமில் கரிஷ்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அது வந்து அந்த ஆல்பத்துக்கு மட்டும் 2.5 lakhs வந்து செலவு பண்ணேன் சார். சாப்பாட்டு செலவில் தங்கத்தட்டில் சாப்பாடு போட்டு பார்த்துருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த விஷயத்தை நான் அக்கா பொண்ணுக்கு பண்ணோம். தங்கத்தட்டில் 150 பேர்த்துக்கு மட்டும். அது வந்து அதுக்கு பின்னாடி சாப்பிட்டவங்க எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் புரியுது. நம்ம எல்லாருக்கும் போட முடியாதுல்ல. முக்கியமாக சம்பந்தி வீட்டுக்காரங்க அவங்க 150 பேர் உட்கார வச்சு தங்க முலாம்பூசல் தட்டில் சாப்பாடு தட்டில் அத்தனை வெரைட்டி வச்சு போட்டோம். அது அவ்வளவு கிராண்டாக பேச வச்சுது. அவங்க வந்து கண்கலங்கின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு போடுறது ஒரு பெரிய விஷயம், ஆனால் தங்கத்தட்டில் சாப்பிட்டதே வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்காமல் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து மேலே உயர்த்திருச்சு. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆடம்பர கல்யாணத்துக்கு ஒருத்தர் போகிறாங்கன்னு சொன்னால் 5000 பேரை கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் 5000 பேர்த்தில் 4999 பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பையனுக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணுங்க, நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் எதுக்காக உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு போனவங்களுக்கு யாருக்குமே எளிமையாக பண்ணியிருக்காங்க. இல்லை, அதை நான் அவங்ககிட்ட கேட்குறேன். நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, 38 லட்ச ரூபாய் சீர் பண்ணுன்னு சொன்னீங்களே, வேற என்ன செஞ்சீங்க? அதான் சார், எல்லாமே வந்து குதிரை, யானை, 2 யானை. அந்த வரவேற்பு வந்து இன்னைக்கு பொம்மை யானை வச்சு மெட்ராஸில் சில இடங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா யானை கொண்டு வந்தால் பண்ண முடியாதுன்ட்டு. அதுபோக சண்டை மேளத்திலிருந்து கேரளா ஒரு சண்டை மேளம், பறை, கிட்டத்தட்ட மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டில் ஒரு 300 அடி என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த 300 அடி என்ட்ரன்ஸ் இருந்து ரிசப்ஷன் கேர்ள்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து டீ கடையிலிருந்து அனைத்தும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த விளையாடுறது குழந்தைங்க பொழுதுபோக்கு ஐட்டங்கள், கிட்டத்தட்ட ஜம்பிங் பெட்டு என்ன வேணுமோ, பார்க், எப்படியோ ஒரு பார்க்கே உள்ள கொண்டு வந்தோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தையும் கிராண்டாக பண்ணால் மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும். ஏன்னா அதுதான் வந்து வளர்ச்சி பாதை நோக்கு. இது வந்து காசு இருக்கிறவங்க பண்ணணும், இல்லாதவங்க கடனை வாங்கி பண்ண சொல்லலை. நான் இருக்கிறவங்களையும் சேர்ந்து ஆடம்பரமாக பண்ண வேண்டாம்னு இது என்ன நியாயம்?
எளிமைன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே இப்போ நீங்கள் உள்ள உட்காந்துருக்கிறீங்க அத்தனை பேரும் ஒரு கல்யாணத்துக்கும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இப்போ அந்த பொண்ணு டாக்டர் அம்மாவும் 17,000 ரூபாய்க்கு பண்ணுன்னு சொல்கிறீங்க. இப்பவும் சொல்கிறேன், நான் வாழ்த்துறேன், கண்டிப்பாக என்னுடைய உங்களுக்கு பிளஸிங் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகும்போதும் உங்கள் அடி மனசில் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நம்மளால் பண்ண முடியலன்னு ஏக்க கண்டிப்பாக இருக்கும். இந்த உண்மையை நீங்கள் ஒத்துக்கணும். ஆனால் நீங்கள் காசு வச்சிருக்கலாம். ஒரு அம்மா சொன்னாங்க, ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன், 15 லட்ச ரூபா என் பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன்ட்டு. நீங்கள் 15 லட்சம் இல்லை 20 லட்சமாக கூட கொடுங்க, உங்கள் பொண்ணு வச்சிருக்கட்டும். இதனால் வளர்ச்சி என்னன்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட இருந்து 100 ரூபா வெளியில் வந்தால் தான் 10 பேர் பிழைப்பான், 10 பேர் இது விசேஷத்தை பண்ண முடியும். ஒரு பிளேடிலிருந்து ஃப்ளைட் வரைக்கும் திருமணத்தால் நிச்சயிக்கப்படுது, நல்லா தெரிஞ்சுங்க. ஆப்போசிட்ல என் ஹஸ்பண்ட் இருக்காரு. அவர் சொன்னார் 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் கரிஷ்மா ஆல்பம் போட்டேன்னு சொன்னாரு. அந்த ஆல்பம் இன்னும் எங்க வீட்டு பீரோவில் தூங்கிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் எடுத்து பார்த்தாங்க எல்லாரும் வந்தவங்க, அவ்வளவுதான் தூங்கிட்டு தான் இருக்குது. இருங்க, அது அந்த 2.5 லட்ச ரூபா கரிஷ்மா ஆல்பம் நீங்க தான் அந்த கரிஷ்மாவா? தேவையில்லாம இங்க பாருங்க, இந்த 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணாரு பாத்தீங்களா? கரிஷ்மா ஆல்பத்துக்கு 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணார்ல. கல்யாணம் எதுக்கு பண்ணாரு? என்னையும் சந்தோஷமா வச்சிருக்கணுங்கிறதுக்காக பண்ணாரு. அடுத்த நாள் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் 2 நாள் ஆச்சு. ஹனிமூன் எங்க அப்படின்னா போலாம் இரு அப்படின்றாரு. என்னாச்சு அப்படின்னு கேக்குறேன். இல்ல கொஞ்சம் செலவு போயிருக்க மாட்டீங்களா? போகல சார். அடுத்த நாள் போறேன்னா போவே முடியாது. பண்ணனாரு இல்லையா, அந்த கிராண்டா பண்ணின செலவுல என்னைய சந்தோஷமா வைக்கிற ப்ராசஸை நிறுத்திட்டாரு. அடுத்த நாள் ஹனிமூன் கேக்குற இருன்னாரு. எங்க போய் ஹனிமூன் போறது? ஒரு மாசம் அவருக்கு கன்சீவ் கொடுங்க மைக்க. கன்சீவ் ஆயிட்டேன். ஹனிமூன் இன்னைக்கு 2 குழந்தைங்க. இன்னைக்கு அவரால என்னை ஹனிமூன் கூட்டிட்டு போக முடியுமா? போனா அது ஹனிமூன் ஆகுமா? டூர் ஆகும், பிக்னிக் ஆகும். அந்த 2 லட்ச ரூபாயில அட்லீஸ்ட் 50,000 ரூபாய் எனக்காக எடுத்து வச்சிருந்தாருன்னா சரிங்களா? நீ ஊருக்காக பண்ணு, பெருமைக்காக பண்ணு, யாருக்காக பண்ணு, அது நீ உன்னோட இஷ்டம். ஓகேவா? என்னோட இஷ்டம் என்ன? நான் 1000 கனவோட வரேன். என் வீட்டில் நான் அது பட்ஜெட்டோட பிளான் பண்ணி வந்தது எதுக்காகனா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் கடன் என் மேலே இருக்கக்கூடாது, நிம்மதியாக என் லைஃப் போகணும் அப்படிங்கிறக்கா இங்கே வந்தா. அப்படியே டெட் ஆப்போசிட். ஊரை பெருமையாக அதான் சொன்னார் பாருங்க, அவரும் கீழே இருந்து மேலே வந்தவர் தான். ஊரில் போய் பெருமையாக எல்லாரும் முன்னாடியும் இவர் பையன் இவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு காட்டுறக்கா. இத்தனைக்கு கேரளாவில் நடந்தது கல்யாணம், ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கலாம். நானும் தான் பண்ணினேன், அதே ஊரில் தான் பண்ணினேன். என் கல்யாணமும் சிம்பிளாக நான் பண்ணினேன். எல்லாருமே வந்தாங்க, வாழ்த்துனாங்க, போனாங்க. சாப்பாட்டில் எந்த குறையும் வைக்கல. அவர் கல்யாணம் என் கல்யாணம் என் வீட்ல பொண்ணு வீட்ல தான். உங்களுக்கு அந்த ரிசப்ஷன் ஓகே கேரளால எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியாது இல்ல. ஓகேவா? என் வீட்ல நம்ம பண்ணனும், அவங்க வீட்ல அவங்க பண்ணனும். கல்யாணம் நம்ம வீட்ல நடந்தது, ரிசப்ஷன் அங்க நடந்தது. இவரு பண்ணன அந்த ஆடம்பர செலவுனால என்னால அடுத்த நாள்ல இருந்து எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம்? 2 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் ஆச்சு. கேளுங்க அவரே. அந்த கல்யாணத்துல ஆரம்பிச்சாரு பாருங்க லோன் பே இஎம்ஐ அடைக்கிறது. இன்ன வரைக்கும் அதை டாப் அப் பண்ணி அடைக்கிறாரு. ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு 5 இயர்ஸ் அந்த இஎம்ஐ போச்சு. அதுக்கு இடையில நடந்த செலவுகள், டெலிவரி, அது இது நிறைய வந்துச்சு. அதுக்காக லோன் எடுத்தாரு, டாப் அப் பண்ணார். அதை இன்னும் சொல்லுவேன், உன் கல்யாணத்துல வாங்கின கடனை உன் பிள்ளைங்க கல்யாணம் வரைக்கும் நீ கட்டிட்டே தான் இருப்ப அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்வாரு. ஆமா, என் கல்யாணத்துல நான் கடன் வாங்கினதான் அந்த ஒரு போட்டோ ஒன்று வச்சிருப்பாரு சார். கன்றாவி எனக்கு அந்த கரிஷ்மா போட்டோ. அதை வந்து பெட்ரூம்ல வேற மாட்டிட்டு, இங்க பாரு இந்த மாதிரி ஒரு போட்டோ இப்ப எடுக்க முடியுமா நான் கேட்கறேன். அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து மாட்டி வச்சு வாழ்க்கை பூரா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோமே, அது நல்லா இருக்குதா உனக்கு? அவர் சொல்ற ரொம்ப ஒரு சாலிடான பாயிண்ட் சார். ஹனிமூன் கூட்டு போல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது திருப்பி ரிப்பீட் ஆகாது இல்ல சார். இந்த ஒரு டயலாகவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஆரம்பம் அந்த முதல் நாள்ல இருந்து அந்த டயலாக் தான் நீங்களும் சொல்றீங்க. 9 வருஷம் அவருக்கு புரியல. அந்த தருணம் போச்சுங்கிறாங்க, அவங்க உங்களுக்கு விளங்கவே மாட்டேங்குது. கல்யாணத்தை மட்டும் ஊரை கூட்டி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுத்தி, சந்தோஷப்பட்டாங்களா இல்லன்னு தெரியுது. எத்தனை பேர் வயிறு எரிஞ்சாங்களோ, எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க, அது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவர் அவ்வளவுதான் நம்ம மேல அன்பா இருக்கிறவங்கள மட்டும் இவர் கான்சென்ட்ரேட் பண்ணி கூப்பிடல. ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன பார்த்து பெரும் பண்ணுண்டா. எல்லாம் என்னடா சொன்னீங்க, இவங்க இவ்வளவுதானே அப்படியெல்லாம் சொன்னீங்களா? இவன் எல்லாம் மூக்கு மேல அவன் மூக்கு மேல வரல வச்சான், நீ எங்க வரல வச்ச? கடைசியில என்னாச்சு உனக்கு? நீ கணத்துல கையை கொடுத்தானே உட்காந்துருக்க. அத்தியாவசிய விஷயத்துக்கு பண்ணலாம், என்னை கேட்ட ஆடம்பரத்துக்கு பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லா சார். அந்த ஒரு தருணங்கிறது ஓகே சார். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹனிமூன் போகிறது எல்லாம் பிளான் பண்ணி தான் சார். நான் கல்யாணத்தையே அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஹனிமூனை இன்னும் எப்படி பண்ணணும்னு நினச்சிருப்பேன். அதே தான் நான் சொல்கிறேன். கல்யாணத்தில் அடி வாங்குதுன்னு தெரியுதுல்ல, எதுக்கு அதை பண்ணுறீங்க? எதுக்கு அவ்வளோ ஆடம்பரம்? எதுக்கு? எங்கேயோ எந்த ஒரு சொந்தம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறாரு. அதே அது கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ், நிச்சயத்துக்கு ஒரு ட்ரெஸ், வந்தவங்க போனவங்க அவன் இவன். கல்யாண வாழ்க்கையில் ஒரு தடவை தானே. கல்யாண வாழ்க்கையில் எங்கிட்ட ஃபோன் பேசும்போதுல அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கேன். எதுக்கு இவங்களுக்குலாம்? கல்யாணம் ஒரு தடவை தானே பண்ணுறோம், அவங்களுக்கெல்லாம் எடுக்கணும்ல. அதுதான் இங்கெல்லாம் முறை. அப்படிதான் அதே ஊர் தான் நானும். என்ன முறை எனக்கு தெரியாதா?
சிக்கனமா பண்ணணும்னு நினைச்சிருந்தா தாராளமா அந்த கல்யாணத்தை சுருக்கி பண்ணிட்டு லைஃப்ல அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் வந்தது, என்னோட கல்யாண நாள் வந்தது, டெலிவரி வந்தது, அதுக்கப்புறம் ஹனிமூன் போய் மெயின் ஹனிமூன் தான், அதையே மிஸ் பண்ணி கல்யாண நாள் வந்தது, 2 குழந்தைங்க, அது இவங்க குழந்தைங்களோட பர்த்டே வந்தது, எவ்வளவு கிராண்டா பண்ணியிருந்திருக்கலாம். அதுவும் கிராண்ட் தேவை கிடையாது சொல்றேன். அப்படி இவர் நினைச்சிருந்தாருன்னா அதை கொஞ்சம் சுருக்கி பண்ணிருந்து இதெல்லாம் பண்ணி, இவர் என்ன நினைச்சிட்டாரு, கல்யாணம் மட்டும் பெருமையா பண்ணினா போதும், அதுக்கப்புறம் நடக்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்தது, இஎம்ஐ தான் நடந்துட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் நடத்துறீங்க சார்? கல்யாணத்துக்கு நான் வந்து 9 லட்சம் ரூபா தான் செலவு பண்ணேன். பட் அப்போ அது வந்து கரிஷ்மா சேர்த்தா எல்லாமே கரிஷ்மாவோட சேர்த்து 9 லட்சம் சேர்த்து. ஆமா. ஆனா அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. ஸோ என்னுடைய தகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மடங்கு பெரிய லெவல்ல பண்ணிட்டேன். ஸோ அது எதுக்காக பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறோம். அது வந்து எனக்கு எப்பவுமே ஒரே டைம் பண்ண போகிறோம். அது வந்து ஒன் டைம் பண்ண போகிறோம். அது வாழ்க்கையில் என்றைக்குமே நமக்கு ஞாபகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பிளான் பண்ணி பண்ணது. பொண்ணு கிடைக்காம சுத்திட்டு இருந்தாரு சார். நடந்தது இதுதான் ஆச்சரியமான விஷயமே. பொண்ணு கிடைக்காம சுத்திட்டு இருந்தாரு. ஆனா நம்மளுக்கெல்லாம் ஒருத்தன் பொண்ணு கொடுத்துட்டானே, அப்ப நம்ம கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா பண்ணணும்ன்ற பேர்ல ஊருக்கு பெருமை சேர்க்கறேன்ற பேர்ல ஊருக்கு பெருமை சேர்க்கறேன்ற பேர்ல ஊரை மெச்சு செய்யணும். அவங்கெல்லாம் என்ன பார்த்து உன்னை பார்த்து இது பண்ணி என்ன ஆக போகுது, அவங்க பார்க்கணும் இவங்க பார்க்கணும் சொல்லி கரிஷ்மா ஆல்பத்து செலவு பாதியா குறைச்சிருந்தீங்க ஹனிமூன் கூட்டி போய். அந்த கரிஷ்மா ஆல்பத்து செலவுல பாதி செலவுல தான் என் கல்யாணத்தையே முடிச்சேன். அப்ப யோசிச்சுக்கோங்க. அவங்க என்னன்னா திருமணத்தின் பொழுது நிச்சயார்த்தத்துக்கே சந்தோஷமா இருந்ததுக்கான காரணம், ஓகே 1 லட்ச ரூபா செலவு நிச்சயார்த்தமா பரவாயில்ல, 10 லட்ச ரூபா வச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சந்தோஷம். 10 லட்ச ரூபா செலவழிச்சு கல்யாணமா, ஓகே 1 கோடி ரூபா வச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சந்தோஷம். வந்ததுக்கு அப்புறம் சிம்லாவுக்கு டிக்கெட் போடுங்கன்னா நீங்க போட மாட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆகா மாமா கிட்ட மொத்தம் இருந்ததே 1 லட்சம் தான், மிச்சம் 9 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. கரெக்டா நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்க. அவர் இருந்த காசை நிச்சயத்திலேயே முடிச்சிட்டாரு. கல்யாணத்துக்கு மொத்தமும் லோன் தான். இப்ப அவர்கிட்ட பதிலே இல்லை. இந்த திருமணம் இவ்வளவு விமர்சையா நடந்ததுனால நீங்க மிஸ் பண்ணது நான் கணக்கில் வச்சுக்கிறேன் ஹனிமூன். அதான் சொல்ல வரீங்க. அதுதான் முதல்ல நம்பர் 1. அது போக எதுவெல்லாம் இந்த 10 ஆண்டு காலத்துல இந்த விமர்சையான திருமணத்தால் நான் இழந்துட்டேன் அல்லது அடைய முடியல அல்லது தாமதமாகுதுன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க இப்ப நாங்க சென்னையில தனியா இருந்தோம். அப்ப சென்னையில தனியா வர ஒரு கப்பலுக்கு என்னென்ன ஆசை இருக்கும், வெளியில போகணும், வீக்லி ஒன்ஸ் வெளியில கூட்டிட்டு போகணும், இல்ல டின்னர் போகணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆசை இருந்தது. இவரை இஎம்ஐ கட்டுறக்கே கை கிடைக்கும் போது நம்ம எங்க போய் டின்னர் கேட்கறது, ட்ரெஸ்ஸஸ் நிறைய வாங்கிட்டு வெளியில போகும்போது அவர் கூட போட்டுட்டு போகணும்னு நினைச்சேன். இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னன்னா 2 வீலர்ல போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அவர்கிட்ட 2 வீலரே இல்லை. 8 லட்ச ரூபா செலவு பண்ண ஆள்கிட்ட 2 வீலரே இல்லைன்றது எனக்கு எவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். கார் ரொம்ப பிடிக்கும். கார் என்னோட ரொம்ப பெரிய ஆசையாக இருந்துச்சு. சரி நான் கல்யாணம் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணும்போது ஜுவல்ஸ்க்காக நான் சேவ் பண்ணி வச்சிருந்தனால கார் நான் பேச்சுலர் டைமில் வாங்க முடியல. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கார் வாங்கி ஹஸ்பண்ட் கூட காரில் போகணும் ரொம்ப நாள், அப்படி ஒரு 1 இயராவது குழந்தை இல்லாமல் காரில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அது நினச்சேன், அது நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு லாவிஷாக இல்லைன்னா கூட ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடாது, மந்த்லி ரெண்ட் பே பண்ணுற கஷ்டப்படுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. லக்ஸரி வேண்டாம், ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஏசி வேண்டாம், கொஞ்சம் ஃபேன் இருந்தா அந்த மாதிரி கலத குடிசு கூட இல்லாம பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும்னு நினச்சேன். அதுலேயுமே இவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ் ரொம்ப நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் இயர் அந்த ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஆமாம் 2 வருஷம் இவர் கூட நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்கு டெட் ஆப்போசிட் தான் இருந்தது எல்லாமே. நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான லைஃப், ரொம்ப கஷ்டப்படுற லைஃபாக இருந்தது. அப்படி நான் எதிர்பார்க்கல சார். எதிர்பார்க்காம கல்யாணத்தை கொஞ்சம் கிராண்டா பண்ணணும்னு நினைச்சிட்டேன். அதனால கொஞ்சம் சிரமப்பட்டேன் சார். அதெல்லாம் பண்ணிட்டோம், அந்த சைடு போய் உட்காரணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா. இவ்வளவு பட்டுட்டோம், அந்த சைடுல போய் அட்லீஸ்ட் நான் பட்டுட்டேன், நீயாவது இனிமே அப்படி பண்ணாதன்ற சைடு வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா அவர் கல்யாணத்தை பத்தி நிறைய கனவு இருந்துச்சு. அது முக்கியமான காரணம் நீங்க சொல்ற மாதிரி ரவுடி ஆகிறது தான் முக்கிய நோக்கம். அதனால வந்து நமக்கு வந்து ரொம்ப தாமதமாக பொண்ணு கிடைச்சிருக்கு. அது ஊரறிய பிரமாதமா தம்பட்டம் அடிச்சு பண்ணிடுவோங்கிறது. உங்களுக்கு வேற என்ன இருந்துச்சு? அது வந்து முதல் 1.5 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் கல்யாணத்தை பண்ணி புதுமண தம்பதியாக இருக்கும்போது உங்களுக்குள்ள இருந்த கனவு எதையும் வந்து அவரால் நிறைவேற்றி தர முடியலைங்கிற ஆதங்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் எவ்வளோ சிறந்த தம்பதினா 9 ஆண்டு காலம் கழிச்சு அதை இவ்வளவு சிரித்த முகத்தோடு நீங்கள் வந்து கணவனை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறது தான். அதை விட சிரித்த முகத்தோடு அவர் கேட்டுட்டு பரவாயில்லைங்க சரி பண்ணிக்கலாங்க, இதில் என்னங்க இருக்குது, இன்னும் காலம் ரொம்ப இருக்குல்ல அப்படின்னு நினச்சி இப்போ அவருடைய திட்டம் என்ன இருக்குன்னா அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே எப்படியாவது பிள்ளைகளை கொண்டு வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு பொண்டாட்டியை கூட்டு ஹனிமூன் போகிறது மட்டும் தான் அவருடைய திட்டமாக இருக்கும். இப்போ ஆடம்பரமாக திருமணம் பண்ணேன்,
ஃபோட்டோகிராஃபிக்கே வந்து ஆல்பத்துக்கே 2 லட்ச ரூபா செலவழிச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய மனைவி வந்து இல்லை இதனால ஹனிமூனை கெட்டு போச்சு சொல்கிறாங்க இல்லையா? அதை போல இவர்கள் ஆடம்பரமாக திருமணம் நடத்துவதற்கு விமர்சையாக திருமணம் நடத்துவதற்கு எதுவெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்களோ அது இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? சார் அவங்க வந்து ஃபுட்டு வெரைட்டி 230 வெரைட்டி அப்படின்னு சொல்லி 234 அதாவது இந்த மேரேஜ் எக்ஸ்பென்சஸில் ஃபுட்டு வேஸ்ட் மட்டும் 1300 கோடி செலவாகுது. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்தியாவில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 10 மில்லியன் மேரேஜ் நடக்குது. அதில் 20% வந்து லோன் வாங்கி தான் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ லோன் அத்தியாவசியத்துக்கு வாங்கலாம், அனாவசியத்துக்கு வாங்கக்கூடாது, ஆடம்பரத்துக்கு வாங்கக்கூடாது. இவர்கள் ஆடம்பரமாக திருமணம் நடத்துவதில் இதுவெல்லாம் அனாவசியம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க? எல்லா விஷயத்திலுமே ஆடம்பரம் வந்து வீணாக தான் போகுது. அவர் சொல்கிறாரு வளர்ச்சி தான், நீங்கள் அதிகமாக செலவு பண்ணால் வளர்ச்சின்றாங்க. எது சார் வளர்ச்சி? நீங்கள் சேர்த்து வைக்கிறது தான் சார் உங்கள் பிள்ளைங்களோட வளர்ச்சி, எதிர்காலத்தோட வளர்ச்சி. சார் நல்ல கேள்வி, அருமையான பதிவு உங்களது. நான் சொல்கிறது வந்து அனைத்தையுமே நீங்கள் வந்து வளர்ச்சிக்காக நான் வந்து 30 வருஷம் கழிச்சு நான் டெபாசிட் பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னு எல்லாருமே டெபாசிட் பண்ணிட்டா இந்த நாட்டில் எப்படி சார் யார் சார் வாங்கி செலவு பண்ணுறது யார்? ஒரு வளர்ச்சி அப்படின்றது இன்றைக்கி ஒரு ஆடம்பரமாக நாங்கள் திருமணம் பண்ணுறோம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களோட ஆம்பிஷன் வந்து நேற்றுக்கு இன்றைக்கி முடிவு பண்ணினது அல்ல. 15 வருஷம் 20 வருஷம் அவங்களுடைய கனவு. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க அன்றைக்கி வந்து எளிமையாக இருந்திருப்பாங்க, ஒரு மாமச்சன் விசேஷங்களுக்கு போயிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க, அந்த வெறியில் ஓடுவாங்க, ஓடி பையனை படிக்க வச்சு ஆளாக்கி அந்த திருமணத்தை நடத்தி காட்டணும்னு நிற்பாங்க சமூகத்தில். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆடம்பரமாக திருமணம். நீங்கள் நல்லா பண்ணுற விஷயத்த ஆடம்பரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பதில் வச்சுக்கலாம். அவர் முதல்ல அவர் கிளியராக இருக்கார். அவர் என்ன யாரையுமே நான் அவருக்கு வந்து கடன் வாங்கி பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. கண்டிப்பா. இப்போ அவர் கரிஷ்மாவை கேட்டீங்கன்னா வேணாம் பாரு, வேண்டாம் ஆல்பம் பண்ணாதீங்க, ஹனிமூன் கூட்டு போறதா முக்கியம். ஆனா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆல்பம் பண்ணுங்க, அவசியம் 5 லட்ச ரூபாய் பண்ணுங்க. இதுதான் என்னோட பதிவு. இங்கே இருக்கு இல்லை அப்படின்றது வந்து விஷயம் இல்லை. ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே வந்து இல்லாமல் இருக்கிறதுனால சிம்பிளாக பண்ணுறதுன்னு இல்லை. இப்போது கல்யாணன்றது வந்து இப்படிலாம் பண்ணாதான் அந்த சோஷியல் ஸ்டேட்டஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், வெளியே வந்து நம்ம தலை நிமிர்ந்து காட்ட முடியும் அப்படின்ற ஒரு மாயம் என்ன ஆகுதுன்னா, சொல்கிற மாதிரி ஒரு 10% ஒரு 5% பேர்கிட்ட தான் இருக்குது செலவு பண்ணுறாங்க. ஆனால் அதோட தாக்கம் என்ன ஆகுது அப்படின்னா இல்லாதவங்களும் நம்மளும் ஸ்டேட்டஸை காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வலையில் விலக்கப்பட்டு விழுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, கண்ணோட்டமே மாறணும். இருந்தால் செய்கிறோம், இருந்தால் செலவு பண்ணுறோம். இவ்வளோ நாள் எளிமையாக நடத்துகிற கல்யாணத்தில் வந்து சொந்த பந்தங்கள் ஒன்று கூடுவாங்க. இங்கே வந்து இவங்களே ஆள் செட் பண்ணி அவங்க மட்டும்தான் கூடிக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் கூடிக்கிறது கிடையாது. அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா, இல்லை அங்கே 1000 பேரை கூப்பிட முடிவு பண்ணியாச்சு. அதனால சொந்தத்துக்கு சொந்தம் 1 விட்ட சொந்தம் 2 விட்ட சொந்தம் எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க அவங்க. ஆனால் நீங்கள் 50 பேர் தான் கூப்பிட்டு நடத்த நினைச்சிட்டீங்க. பல நேரங்களில் சித்தப்பா விட்டு போயிடுவாரு. ஏன்னா நம்ம 50 தான் கணக்கு சார். நாங்கள் எல்லாரையும் கூப்பிடுவாங்க சார், எல்லாரையும் டாக்டர் ஆரம்பிக்கும் போது சொன்னது என்ன தெரியுமா, நான் கல்யாணம் நடத்த நினைச்சேன். ஆனால் அவங்க அத்தனை பேர் இல்லை இருங்க, அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாரையும் பார்த்த ஆளெல்லாம் தெரிஞ்ச ஆளெல்லாம் கூப்பிடக்கூடாது, ரொம்ப நெருக்கமா என் வாழ்க்கையில் என் துன்பத்தில் என் கூட இருந்தவர் யார் அவரை மட்டும் தான் கூப்பிட நினைச்சு நான் 10 நினைச்சேன், என் வீட்டுக்காரர் வந்து 100 ஆக்கி விட்டாரு அப்படின்னாங்க. அந்த 100 ஒண்ணு கூடி உட்கார்ந்து பேசும். அங்க 1000 வந்தாலும் எல்லாரும் அந்த பாட்டையும் டான்ஸையும் தான் பார்ப்பாங்க. அங்க ஒரு மியூசிக் செட் வச்சு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, அதே தான் பார்ப்பாங்களே. இவங்க எல்லாரும் ஒண்ணு கூட மாட்டாங்க. அப்ப இங்க சொந்தங்கிறதா விரிசல் உண்டாது. அதாவது அவங்க வீட்டுக்குள்ள அவங்க சொந்தத்துக்குள்ள கலந்துக்கிறதே நின்று போயிருது. எப்படி வந்து பணம் ஆடம்பரமாக செலவழிக்கிற பூரா வாழ்க்கையில் வீணாக போயிடுவாங்கிறது ஒரு கருத்தோ, அதை போல் பணம் நிறைய இருந்தால் அங்கே அன்பு இருக்காதுங்கிறது ஒரு கருத்து. அதுக்கு உலகத்தில் ப்ரூவ் இருக்காமா? ப்ரூஃப் இருக்கா? இது என்ன தெரியுமா, இது பணம் சம்பாதிக்காமல் இருக்க ஒருத்தனை மேலும் சம்பாதிக்காமல் இருக்க வைக்கிற வழி. பணம் சம்பாதிச்சிடாத, பணம் சம்பாதிக்கிற வீடெல்லாம் அன்பாட இருக்க மாட்டாங்க. பொண்டாட்டி சோறு போட மாட்டா, அவ துணி வைக்க மாட்டா, இவன் அவனை நல்லா வச்சுக்க மாட்டான். இருங்கம்மா, நீ ஆரம்பத்துல எல்லாரும் சொல்லிருக்கீங்க சொந்தத்துக்குள்ள அன்பு இருக்காது, சொந்தத்துக்குள்ள அன்பு இருக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா பணம் சம்பாரிச்சு நாளைக்கே ரொம்ப நல்லா இருந்து கூட சார்ந்து இருக்கவனையும் அந்த பணத்தை செலவழிச்சு நல்லா வச்சுக்கணுங்கிறதான் பணத்தின் நோக்கம். இப்போ எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் சார், திடீர்னு வந்து டவுன் ஆகிட்டாரு. எங்கள் அப்பா வந்து தலைப்பிள்ளை, ஃபஸ்ட்டு பையன். ஆனால் எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் எங்கள் அப்பாவை தலைமை பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, வியாபாரம் பண்ணுற வரைக்கும். ஒரு இதில் நஷ்டமாயிட்டாரு, அவர் ஒதுங்கிட்டாரு அப்படின்னதும் வீட்டில் நடக்கிற எந்த விசேஷத்துக்கும் அவர் கூப்பிடுறது கூட கிடையாது. ஸோ திரும்பி எங்களுடைய தலைமுறை எந்திரிக்கும் போது அப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, அவங்க வந்து அப்படியே அழப்பறிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கல்யாணத்தை நான் பண்ண இல்லைங்களா. அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு கிடைக்க அவங்களே சொன்னாங்க இல்லைங்களா, எனக்கு பொண்ணு கிடைக்காம இருந்ததுன்னு. 3 வருஷமா பொண்ணு தந்தாங்க, பொண்ணே கிடைக்கல. எங்க சொந்தக்காரங்களே என்ன, உண்மைதான் 26 வயசுல கல்யாணம் ஆச்சு, பட் 23 வயசுல இருந்து தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு பொண்ணே கிடைக்கல. ஏன்னா
குடும்பத்துல இருக்கிறவனே சொல்றான் அவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்காத, அவங்க அப்பா குடும்பமே நட்டமாயிட்டாரு, உருப்படாது, அப்பா நட்டமாயிட்டாரு, அப்பா நட்டமாயிட்டாரு, குடும்பமே உருப்படாது, அந்த மாதிரியான தகவல் எல்லாம் வைக்கிறானுங்க. டேய் நீங்க வந்து சொல்ற மாதிரி குடும்பமே உருப்படாம போலடா, நான் நல்லா இருக்கேன்டான்னு நான் வேற எதுல காமிப்பேன்? சரி நான் எதுல காமிப்பேன்? சரி இருங்க 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 காமிச்சாரு, ஒரே நாள்ல காமிச்சாரு. நல்லா இருக்குன்றது என்ன? ஒரு அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்லா இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா இருக்கணும். ஒரு நாள்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டி பெருமை காட்டி அதுக்கப்புறம் நடந்த கல்யாணத்தை கிராண்டா பண்றது நல்லா இருக்கிறேன்றது காட்டுறதா, கல்யாணத்துக்கு அப்புறம் கிராண்டா வாழ்றதுங்கிறது நல்லா கரெக்டா? கிராண்டா வாழலாம் சார். இன்னைக்கு வந்து அந்த அந்த கிராண்டா நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் பிச்சைலாம் எடுக்கல சார். நான் நல்லா தான் சார் இருக்கேன். என்னுடைய என்ன ஆடம்பரமா என்னால் கார் வாங்க முடியல, நான் கார் நாளைக்கே வாங்கிடுவேன் சார். என்னால நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்க கடனோட இன்னொரு கடன் தானே, கார் தர மாட்டேங்க, காசா கேட்கறான். அதான் சொல்றேன், இன்னொரு கல்யாணத்தை என்னால் நடத்த முடியாது. அன்னைக்கு இருந்த என்ன ஸ்டேட்டஸை வந்து அடுத்த லெவலுக்கு என்னால் கொண்டு வர முடியாது. ஏன் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு 3 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, என் தம்பிக்கு அப்படியே வருஷம் கட்டிட்டு வந்தானுங்க. அங்க இருக்கிறதுல சில உறவுக்காரங்களே எங்களுக்கு தெரியவே தெரியாது, நான் பார்த்தது. ஆமா, ஏன் என்னுடைய உறவுக்காரனை நான் பார்த்ததே கிடையாது. அத்தைக்கார கால் பண்றான், எங்க அம்மா சொல்லுது அந்த அத்தை பொண்ணை உனக்கு உங்க தம்பிக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்கன்னு. ஆனா அவன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டான். அவன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வேற பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டான். அவர் வந்து தெளிவா முடிவு பண்ணிட்டாரு சார். அவர் தெளிவா பண்ணிட்டாரு. அவரு இத்தனைக்கு இவரை விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறவர். அவர் ஐடில இருக்கிறார், இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணாரு, லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணோம். இத்தனைக்கும் அவர் நினைச்சிருந்தா அதே மாதிரி இவர் பண்ண மாதிரியே நான் உன்னை விட என்னடா நான் பெருசா பண்றேன் பர்றான்னு பண்ணிருக்கலாம்ல. அவர் தெளிவா யோசிச்சாரு. என்ன பண்ணாரு, சிம்பிளா பண்ணிக்கலாம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் ஒரு கோவில்ல வச்சு தாலி கட்டினாங்க. பக்கத்துல ஒரு சின்ன ஹால்ல முடிச்சிட்டாங்க. ரிசப்ஷன் மாதிரி அப்படியே முடிச்சு, ரிசப்ஷன் கூட கிடையாது, கல்யாணம் முடிஞ்சு அப்படியே சாப்பாடு போட்டு அமைச்சிட்டாங்க. இன்னைக்கு அவரு நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு அவரு 2 வீடு வாங்கிட்டாரு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேரளால ஒரு வீடு வாங்கினாரு, 3 வருஷம் கேப்குள்ள ஒரு கார் வாங்கினாரு, இன்னைக்கு இங்க ஒரு ஃபிளாட் வாங்கிட்டாரு. அவருக்கு தம்பி இருக்காரா? அவருக்கு தம்பி இல்ல, 2 பேர் தான். இவருக்கு தம்பி இருந்தனால இவர் கல்யாணத்தை பண்ணி தம்பி கல்யாணம் கட்டாயம் இருந்துச்சு. தம்பிக்கு தம்பி இல்லாதனால தேவையில்லை, போகலாம், இனிமேல் யாரும் வர வேண்டாம் கல்யாணத்துக்கு. அவர் என்ன பண்ணாரு, கல்யாணத்தை சிம்பிளா பண்ணாரு. இன்னைக்கு லைஃப் கிராண்டா தானே போயிட்டு இருக்கு. நீங்க கல்யாணத்தை ஒரு நாள் கூத்துல ஆடம்பரம் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு வீடு வாங்க முடியல, இஎம்ஐ கட்டிட்டே இருக்கோம். என்னுடைய 4 செவத்துக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை நான் என்னைக்கு வேணாலும் ரெடி பண்ணிடுவேன் சார். இன்னைக்கு இவங்க சொல்றது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேங்கிற விஷயம் வெளியில தெரியவே தெரியாது. சரிங்களா, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் இன்னைக்கோ நாளைக்கோ 2 வருஷத்துலயும் 5 வருஷத்துலயும் ஆயிடுவேன். இப்போ இது கஷ்டம் இல்ல, இப்ப அவங்க சொல்றதுமா கஷ்டம்லாம் சொல்லல. அவங்க முதல்ல சொல்லுவாங்க, முதல் 1 வருஷம் நான் என்னுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறல, இப்போ கஷ்டப்படுறீங்க மேல கம்ப்ளைண்ட் வைக்கலவங்க. என்னன்னா இதை விட சிறப்பா இருந்திருக்கலாமே, வாய்ப்பு இருந்துச்சு அப்படியே ஆதங்கத்தை சொல்லிக்கிறாங்க. நான் கஷ்டப்படுறேன் நான் சொல்லவே இல்லை, நான் கஷ்டம் எல்லாம் படல. எது இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நான் ஒரு லைஃப்குள்ள வந்துட்டேன், அந்த லைஃப்ல நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் அதை நான் அனுபவிச்சுக்கிறேன், அது எனக்கு ஹாப்பி தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அந்த 8 லட்சம் ரூபாய் இல்ல அந்த 9 லட்சம் ரூபான்றது இருக்குல்ல, நமக்கு ஒரு வாய்ப்பு. அது அதை வந்து நம்ம ஒரு நாள் தூக்கி போட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் பெட்டரா இருந்திருக்க வேண்டிய லைஃப், இன்னும் நல்லா இருந்திருக்க வேண்டிய லைஃபை நம்ம அந்த ஒரு நாள் கூத்த ஆடம்பரத்தினால இழந்துட்டோம். அது உண்மைதான். அதை இழந்துட்டோன்னு கூட நம்ம வந்து நான் ஏத்துக்கிறேன் சார். ஆனா ஒரு விஷயத்தை பாருங்க, எங்க அப்பா அம்மாவை சபையில மதிக்காம இருந்த இடத்துல எங்க அப்பா அம்மா இல்லாம ஒரு நிகழ்ச்சி இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் சார். அதுதான் சார் எனக்கு பெருமையை தவிர நான் வந்து ஒரு இதுல இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருமை இல்லை. இவர் கல்யாணத்தை நடத்தினார்ல, அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு அங்க போறாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் ஆகணுமா நம்ம? அதாவது நம்ம வந்து அந்த வாலிப வயசுல இருக்கும்போது ஒருத்தன் ஒரு மாமனோ மச்சானோ எவனோ ஒருத்தன் உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுரா, நீ எல்லாம் வந்து உருப்பிடவே மாட்டே அப்படின்னு சொன்னா அந்த வழியை வந்து நிகழ்சனம் பண்ணணும் சார். அவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் தெரியுமே தவிர தேர்ட் பர்சன் மூணாவது ஆளுக்கு வந்து இவன் இப்படி பண்ணியிருக்கானா இல்லையான்றதெல்லாம் தெரியாது சார். ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் வந்து அந்த வழி தெரியும் சார். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவங்க பேசிக்கிட்டு இருந்த பொழுது மொத்தமும் அவர் பண்ண கல்யாணம் நான் பண்ண கல்யாணம், அவர் பண்ண கல்யாணம் நான் பண்ண கல்யாணம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையில் துன்பம்னு வரும்போது நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நம்மள் ஆயிருந்தது. அப்போ அந்த கணவனுடைய எல்லா துன்பத்திலும் உடன் இருப்பது நினைப்பது இருக்குல்ல, அதுதான் அடிப்படையான குணம், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் மீண்டும் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்க போகுது. ஏன்னா அவங்க நம்மன்னு சொன்னது முதல்ல அப்போ தான். திருமணங்களை ஆடம்பரமாக நடத்துவது என்று ஒரு சாராரும் அவசியம் அல்ல, எளிமையாக நடத்தினாலே போதும் என்று மறுசாரர் பேசிக்கொண்டார்கள். நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் தமிழகத்தில் நடக்கும் அத்தனை பிரம்மாண்ட திருமணங்களுக்கும் பின்னணியில் இருக்கும் பந்தல் சிவா என்று அழைக்கப்படும் சிவா அவர்கள். சரி, சிவாவோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் உலகத்தில் எந்த வகையிலெல்லாம் பணம் சேமிக்கலாம் என்று எல்லோருக்கும் எப்பொழுதும் யோசனை சொல்லிக் கொண்டிருக்கும் சோமவல்லியப்பன் அவர்கள். இந்த திருமணங்கள் மிக விமர்சையா நிறைய செலவு பண்ணி நடப்பதனால் என்னவெல்லாம் நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? திருமணம்னா வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான்,
கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் சொல்லுவாங்க. ஒரு திருமணம் எதுக்குன்னா, என் மகன் திருமணத்தை என்னால் அடைய முடியாத அந்த நகையை, என்னால் வாங்க முடியாத அந்த காரை, என்னால் வசிக்க அந்த மாளிகையை என் மகள் பெற வேண்டும், என் மகன் பெற வேண்டும் நான் நினைக்கிறேன். என்னால் எதுவும் பண்ண முடியலை. நான் ஒரு ஏரோட சின்ன விவசாயி பையனாக இருந்தேன். இன்றைக்கி 45 வருஷம் ஒரு ஃபீல்டில் இருக்கேன். இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ்லேயே வந்து இந்தியாவில் சொல்லியிருக்காங்க, பொருளாதாரத்தை மிகப்பெரிய அதில் சதவீதத்தை வந்து வெட்டிக்கு தான் நிர்ணயம் பண்ணுது. ஆக நான் உங்களை வந்து சிம்பிளாக பண்ணுறத, உங்களை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வரணும். வள்ளியப்பட்டார் இது வந்ததுலேருந்து இவர்கள் இப்போ சிவா ஒன்று பேசினார்ல, அதைத்தான் இவங்க மொத்த பேர் எதிர்வச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. இருவகையான திருமணங்களில் ஒரு நிதி ஆலோசகராக, குறிப்பாக நிதி ஆலோசகர் சொல்கிறவங்க உங்களுக்கு சேமிப்பு ஆலோசகர், நீங்கள் எல்லாருக்கும் அதை சொல்லிகிட்டே இருக்கவர். அப்படி இருக்கும்போது இப்போ இவர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ நிறைய பேர் கல்யாணத்தை பற்றி பிரமாதமாக நான் சொல்கிறோம். இப்போ நானே என் கல்யாணத்தை யோசித்து பார்த்தேன். என்னுடைய கல்யாணம் என்பது என்னுடைய மொத்த வாழ்க்கையில், என்னுடைய சாதனைகளில், என்னுடைய பெருமிதங்களில் அந்த கல்யாண சம்பவம் என்பது சின்ன சம்பவம். நான் என் கல்யாணத்தை வைத்தா நான் அறியப்படுறேன். கல்யாணம் என்பது நடக்காத வரை அது முக்கியமான சம்பவம், நடந்த பிறகு அது சம்பவமானே தெரியல. நடந்ததுக்கு அப்புறம் தான் சம்பவம். ஆமாம், அந்த சம்பவம் நடந்துருச்சு சில பேருக்கு. சரி, அப்போ அப்படி ஒரு வாழ்க்கையில சாதாரணமாக கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்துக்காக வாழ்நாளெல்லாம் சம்பாதிப்பேன், கடனை வாங்குவேன், ஊரை கூட்டுவேன், அதை நான் உலகத்துக்கெல்லாம் காமிப்பேன் என்று தீபாவளி பசாச்சு வெடித்து முடித்த பிறகு தெருவில் கிடக்கிற பேப்பர் மாதிரி, குப்பை மாதிரி கல்யாண மண்டபம் 7 நாள் கல்யாணம், 3 நாள் கல்யாணம் ஆகி 1.5 நாள் கல்யாணம் ஆகி 1/2 நாள் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் 7 நாள் செலவு 1/2 நாளில் பண்ணுவேன். ஆமாம். அப்போது நீங்கள் ஒரு கல்யாணம் என்பதை ஒரு உறவுகளுக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக, கூடி பேசுவதற்காக, நீங்கள் வர்றவன்லாம் ஃபோட்டோ எடுத்திருந்தால் உறவோட எப்படி பேசிகிட்டு இருப்ப? நீ போய் பாப்கார்ன் தின்னுக்கிட்டு இருந்தால் யாரோட பேசிக்கிட்டு இருப்ப? நீ சந்திக்க வருகிறாயா, சந்தோஷப்பட வருகிறாயா? அந்த ஒரு விதத்தில் அது போகுது. இல்லாதவர்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கிறது. அந்த பணத்தை நீங்கள் முதலையெல்லாம் சீதனம் தப்பு தான், டௌரி தப்பு தான். ஆனால் வசதியாக இருக்கிறவர்கள் பெண்ணுக்கு ஸ்ரீதனமாக கொடுத்தார்கள். அது ஒரு ஆரம்பம் முதலாக இருக்கும். நீ நொடிஞ்சு போனால் நீ அதை வச்சு நீ பிழைக்கலாம். உன்னுடைய மனைவிக்கு ஒரு மதிப்பு வருது. அவள் பணம் கொண்டு வந்திருக்கா, அதனால தான் மதிக்கணுங்கிறது இல்லை, அவளை வேறு விதம் மதிக்கலாம். ஆனால் சமுதாயம் அப்படி இருந்திருக்கு. ஆக ஒரு காற்றில் கரைந்து போகிற ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் என்று வைத்துக்கொண்டு பல விஷயங்களை செய்து கொண்டு ஏன் இல்லாதவர்களுக்கு சிரமம் கொடுக்குற மாதிரி இருக்கிறவர்கள் செய்கிறீர்கள்? இல்லாதவர்கள் பாவம், நீங்கள் ஏன் நீங்கள் இந்த உறுதியாக வேணான்னு சொல்லி நிற்காமல் ஏன் பாவம் மாட்டிக்கிறீங்க என்பதை என்னுடைய கருத்து. உங்கள் வீட்டில் உங்களுடைய திருமணத்தில் உங்களுடைய உறவின் பங்களிப்பு என்ன? நீங்கள் பிரம்மாண்டமாக திருமணம் நடத்துங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலவழிங்க, எல்லாம் நடத்துங்க. ஆனால் உறவின் பங்களிப்பு என்ன? அதைத்தான் அவர்கள் சொல்ல வராமல் திரும்ப திரும்ப அன்பு இல்லை அன்பு இல்லைன்ட்டே இருந்தாங்க. நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆளை வச்சுக்குவேன், அவர் யானை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். சரி, எங்கள் அத்தை யார் கொண்டு வந்து நிப்பாட்டுவா? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆளுக்கு தெரியுமா என்ன எங்கள் அத்தை யாருன்னு? அவள் கடைசியில் கவனிக்கப்படாமல் ஓரத்தில் நின்றுட்டு இருப்பா. அப்போ என் அத்தையை கூப்பிட்டு, இங்கே வா, நீ தான் சமையலுக்கு பொறுப்பு, இதெல்லாம் வாங்க வேண்டியது உன் பொறுப்பு, நீ போய் வாங்க அப்படின்னா அவன் என்ன நினைப்பான்னா, என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம், நான் தான் கடைக்கு போகிறேன், நான் தான் எல்லாம் வாங்குறேன், அதில் சிறந்த பொருளை வாங்கிடணும், எங்கள் அண்ணன் சம்பாரிச்சிருக்காரு, பணத்தை செலவழிக்க விரும்புகிறாரு, நல்லா செலவழிக்கிறான் அப்படின்னு மிக கவனத்தோட என்ன செய்வானா, சீரக சம்பா எங்கே 70 ரூபாய்க்கு விற்கிதோ அங்கே வாங்காமல் போய் எங்கே 68 ரூபாய்க்கு விற்கிதோ அங்கே போய் வாங்குவா. ஏன்னா அது எங்கள் அண்ணன் சம்பாரிச்சது, சிரமப்பட்டது அப்படின்னு. அந்த கல்யாணத்தில் அவள் ஃபோட்டோவில் விழுகவே வேண்டாம், ஆனால் அதில் பங்களிப்பு இருக்கும் இல்லையா? அந்த பங்களிப்பை தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் அந்த உறவுகள் வேணும் 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 சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே உறவெல்லாம் இருக்கா? இருக்குது. ஊரில் இருக்க எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கோம், அதுலாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அவ்வளோ பேருக்கு நம்ம தான் வாங்கி கொடுத்தோம், எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க கல்யாணத்தில் அவங்க என்ன பங்கெடுத்துக்கிட்டாங்க? அவங்க எத்தனை பேரை வரவேற்றாங்க, எத்தனை பேர் உட்கார வச்சாங்க, எத்தனை பேருக்கு பந்தி பரிமாறுறாங்க, கூட கேட்குற ஆள் இருக்கா? புஃபேல வச்சிடலாம், 234 ஐட்டம் வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா? ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கே, இன்னொன்று வச்சுக்கிறீங்களா அப்படின்னு யார் கேட்பான்னா, பாமா வரிசையில் நின்று இலையை பார்த்தா தான் கேட்பாரு. என்ன சிவானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மைசூர் பாக்கு, இன்னொன்று வச்சுக்கங்க அப்படின்னு. அப்போ சிவா மனம் எப்போ நிறையும்னா, அந்த கல்யாணத்தில் அந்த மாமா யாருப்பா அவர் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார், நான் கரெக்டாக மைசூர் பாவை சாப்பிட்டேன்னு பின்னாடி இன்னொரு மைசூர் பாவை வைக்கான்னு கேட்டார் அப்படின்னு. அந்த திருமணங்கள் என்பது எதற்காக அப்படின்னா, இந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்து நடத்துவது தான். அதனால தான் 2 பேருமே ரொம்ப கவனமாக சொல்கிறாங்க, நல்லா பணம் வச்சு தான் செலவழிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கடன் வாங்கி அதை தொழிலாக கொண்டவர் அதான் சொல்கிறாரு, கடன் வாங்கிறாதீங்க கல்யாணத்துக்கு கேட்குறாரு. நமக்கு முதல்ல பார்த்த விளம்பரம் நமக்கு நம்மளுக்குள்ள சாத்தான உள்ளே இறக்கின விளம்பரம் தெரியுமா? ஒனிடா டிவி விளம்பரம் ஒன்று வந்துச்சு, ஓனர்ஸ் ப்ரைட் நெய்பர்ஸ் என்வி அப்படின்னு.
சொந்தக்காரரின் பெருமை, அண்டை வீட்டாரின் பொறாமை அப்படின்னு ஒரு சாத்தான் நிற்கும். நீ வாங்கிறது ஒரு டிவியை, நீ வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்படுவான். டேய் நீ வாங்கு, டிவி நல்லா தெரியும்னு சொல்லு, நீ வாங்கு நல்லா சவுண்ட் இருக்குன்னு சொல்லு, இல்லையா? நீ வாங்கு, பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்படுவான்னு முதல்ல இந்திய சந்தையில் விற்ற பொருள் அதுதான் முதல்ல. அதுதான் இன்னைக்கு மொத்த சந்தை ஆகி நிற்குது. என்னன்னா இந்த பொருள் உனக்கு வேணுமாங்கிறது முக்கியம் இல்லை, இதை வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்படுவான், அதனால வாங்கிடு. இந்த கல்யாணத்தை நீ பிரமாதம் நடத்தணுமா, உனக்கு வலு இருக்கா, முக்கியம் இல்லை, ஊர் வியந்திரனும், வாங்கிடு, அதை செஞ்சிரு. எல்லாமும் சொந்தக்காரரின் பெருமை, அண்டை வீட்டாரின் பொறாமையில் வந்து நிற்கிது வியாபாரமாகி. ஆனால் என்ன ஆகும்னா அண்டை வீட்டுக்காரர் மகிழ்வார், சொந்த வீட்டுக்காரர் டியூ கட்ட முடியாமல் நின்றுவார். இன்னைக்கு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் என்ன சொல்லுதுன்னா பக்கத்து வீட்டுக்காரர் பொறாமையை சம்பாதிச்சிருக்குது, சம்பாதிக்க வேண்டியதில்லை, பக்கத்து வீட்டுக்காரர் அன்பை சம்பாதிக்கிறதா நோக்கம். அண்ணே வாங்க கல்யாணம் வச்சுருக்கேன், நீங்கள் தான் வாழைமரம் கட்டணும்னு சொன்னீங்கன்னா அதை விட மகிழ்கிற ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வேறு யாருமே இருக்க மாட்டான். அப்போ இங்கே சுற்றி இருக்க சுற்றத்தாருடைய அன்பை பெறுவதுதான் நோக்கம். அது வச்சிருந்தாலும் பணம் வச்சுருந்தாலும் அதன் மூலமாக நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன பெற்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியம்.